Hi students, welcome to next lecture on network theory. So இதில் என்ன questions பார்க்குறப்போனா find I and IS. ஸோ இது வரைக்கும் கிச்சாஸ் வோல்டேஜில் ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடாலஜி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த மோஸ்ட்லி ஒரு 14 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த எல்லா ப்ராப்ளமும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிச்சாஸ் வாலால் யார் வெல்வெஸ் எக்ஸ்பர்ட் இன் கிச்சாஸ் வோல்டேஜில் ஈஸியாக அப்ளை பண்ணி யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் தி வோல்டேஜ் ஆர் கரண்ட்டை ஃபைண்ட் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் ரைட்டா. இப்போ ஃபைண்ட் ஐ அண்ட் ஐஎஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் we are applying Kirchhoff's voltage law and Kirchhoff's current law ரெண்டையுமே அப்ளை பண்ணி find the I and IS ரைட். இப்போ ஸோ தெரியும் நம்ம சர்க்யூட் போட்டோம் அப்படின்னா மறுபடியும் தயவுசெஞ்சு அந்த சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணிக்க. அப்போ தான் ப்ராப்ளத்தில் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கு, ஸோ நம்ம என்ன சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அப்போது இது ப்ராப்ளம். ஸோ அதே மாதிரி சால்வ் பண்ணும்போது கேன் ரீட்ராவை சர்க்யூட் டயக்ராம் ரீட்ரா பண்ணி தென் ப்ரொசீட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ரைட். ஸோ ஜஸ்ட் வீடியோவை பாஸ் பண்ணு. ஸோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வீடியோ ஃபுல்லாக பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய ஆன்சர் சரியாக தப்பாக இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வீடியோ ஃபுல்லாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற வரைக்கும் பார்த்துட்டு தென் யூ ஹேவ் டு சால்வ் யுவர் ஓன். ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி சால்வ் பண்ணிட்டு அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் வெரி யூஸ்ஃபுல், ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரைட்டா. ஸோ ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணலாங்களா? ரைட். ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஐ அண்ட் ஐஎஸ். ஸோ ஐங்கிறது இந்த 24 வோல்ட்டிலிருந்து போகக்கூடிய கரண்ட் அண்ட் ஐஎஸ் இந்த அதர். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ தான் வி ஹேவ் டு ஃபைண்ட். ஓகே. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் சோர்ஸ். ஒரே ஒருத்தர் இந்த ப்ராப்ளத்தில் 8 ஓம் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக ஒரு 24 வோல்ட் அப்படிங்கிற வோல்டேஜ் கொடுத்துருக்கு. ஸோ அப்போது இங்கேருந்து நம்ம ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கிர்ச்சாஃப் வோல்டேஜில் அப்ளை பண்ணும்போது இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய கரண்ட் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். பட் ஆனால் இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் 25 வோல்ட்டு. அப்போ இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் இருந்துச்சுன்னா சிம்பிளி அப்ளை கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லாம் அப்ளை பண்ணி அன்னோன் கரண்ட் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போது இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி வோல்டேஜ் ஆஃப் திஸ் ஐஎஸ். இந்த ஐஎஸ்க்கு என்ன வோல்டேஜ் ஃபைண்ட் பண்ணுறோமோ அந்த வோல்டேஜ் தான் இந்த 9 வோல்ட். ஏன் ரீசன் அப்படின்னா there is no resistance between these two ends. இதெல்லாம் இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே என்னது சேம். இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே உங்களுக்கு சேம் அப்படிங்கிறனால இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே சேம். ஸோ அப்போ இதுக்கு அக்ராஸ் என்ன வோல்டேஜோ அதே வோல்டேஜ் தான் இந்த 9 வோல்ட்டுக்கு அக்ராஸாக இருக்க போகுது. ஸோ அப்போ இந்த வோல்டேஜ் கால்குலேட் பண்ண அப்படின்னா KVL அப்ளை பண்ண அப்படின்னா we can find the value of I. ஓகே. ஸோ அப்போ இதுக்கு இந்த கரண்ட் சோர்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா 8 வோல்ட்டில் we have ஒரு வோல்டேஜ் 24 வோல்ட் கொடுத்துருக்கு. இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ we can able to find the value of என்ன கண்டுபிடிக்க முடியும் சார்? கரண்ட் கால்குலேட் பண்ணலாமா? ஸோ அப்போ கரண்ட் கால்குலேட் பண்ணால் ஸோ இதில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதே கரண்ட் இதில் ஃப்ளோ ஆக போகுது. ஈஸியாக we can find the voltage across 7 ஓம் அக்ராஸாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி 8 வோல்டேஜஸ் அக்ராஸாக இருக்குது. தென் அப்ளைங் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் ஃபைண்ட் த வோல்டேஜ் அக்ராஸ் தி கரண்ட் சோர்ஸ். இந்த கரண்ட் சோர்ஸ்க்கு அக்ராஸ் என்ன வோல்டேஜ் இருக்குதோ தட் ஷுட் பி இன் அக்ராஸ் 9 வோல்ட்டுக்கு அக்ராஸாக இருக்க போது. ஸோ அப்ளை பண்ணால் we can find the value of I and IS சார். இதுதான் ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகே. சும்மா முடிச்சு ஸோ யூ கேன் ட்ரை. ஸோ இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஜஸ்ட் யுவர் அப்ளை கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அண்ட் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் அண்ட் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் I and IS. ஸோ உங்களுடைய ஆன்சர்ஸ் கரெக்டாக வந்து உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்னும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் ரைட்டா. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ 8 and 24 அப்போ எவ்வளோ 8 இங்கே போகக்கூடிய கரண்ட் என்ன சார் இருக்கும் ப்ளஸ்ஸு. ஸோ இதோட கரண்ட் டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில். ஸோ ப்ளஸ் அப்படின்னா கரண்ட் கண்டிப்பாக இந்த டைரக்ஷனில் எண்ட் ஆகும். ஸோ இது வேல்யூ ஆஃப் ஸோ உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுகிறேன். I that is equal to V/R 24 divided by 8 எவ்வளோ சார் 3 ஆ. ஸோ அப்போ இது 3 amps. இது வழியாக போகக்கூடிய கரண்ட் 3 amps. ஸோ அப்போ இது வழியாக போகக்கூடிய கரண்ட் 3 ampsனா கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும் 3 amps. ஸோ அப்போ I என்ன சார் இங்கே இருக்கக்கூடிய ஐயோட வேல்யூ என்ன? ஸோ கரண்ட் இங்கே இன்ட்டு இங்கே மைனஸ் இட் வில் பி 21 வோல்ட்டா. 7 × 3 7 7 21 வோல்ட். அப்போ இதுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய 21 வோல்ட், இது 24 வோல்ட். அப்போ இதோட இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். இதுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் we have to find V. ஃபார் எக்ஸாம்பிள் VSன்னு வச்சுக்கோங்க. சோர்ஸ் வோல்டேஜ் ஃபைண்ட் பண்ணலாம் சார். லூப் 1 I am taking this loop 1. Okay,
So KVL at loop 1. Apply பண்ணுங்க பார்க்கலாம். Okay. So what is the value? Find பண்ணக்கூடிய value Vs source voltage across source minus 21 minus 24 equal to 0. So Vs that is minus 45 equal to 0. What is the value of Vs? Vs that is equal to minus and the plus, so 45 volt. So what is the value of Vs? So Vs find பண்ணியாச்சு. Vs ஓட வேல்யூ எவ்வளோ? That is 45 volt. Vs calculate பண்ணியாச்சு. That will be 45 volt. So அப்போ என்ன சொல்லிடணும்? இதுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜோ, அதாவது இந்த ரெண்டு சோர்ஸும் சேம் தான் சார். ஸோ இது சேம் பேர், தேர் இஸ் நோ ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இதுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜோ சேம் வோல்டேஜ் தான் இங்கே இருக்க போகுது. அப்போது 9 வோல்ட்டுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன சார்? 45 வோல்ட். ஸோ அப்போது இது 24 வோல்ட். கரண்ட்டோ டைரக்ஷன் இந்த டைரக்ஷன், இதோட கரண்ட்டோ டைரக்ஷன் என்ன சார்? லூப் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். ஸோ அப்போது ப்ளஸ் மைனஸ் and minus, applying KVL at loop 2, applying KVL Kirchhoff's voltage law, KVL at loop என்ன சார் அப்ளை பண்ணலாம்? 25 minus 10, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? I தான் கண்டுபிடிக்கணும், I, and minus 45 equal to 0. So 25 plus 25, so minus 10I, that is equal to 25 minus 20 equal to 0. Minus 20 equal to 0. Then what is the value of 5 minus 10I? That is equal to 20. Then I equal to 20 divided by minus 10. So I equal to minus 2 amps. I equal to minus 2 amps. So higher value is minus 2 amps. I equal to, I calculate பண்ணியாச்சு, minus 2 amps. I equal to minus 2 amps calculate பண்ணியாச்சு. ரைட்டுங்களா? ரைட். ஸோ இப்போ ப்ராப்ளத்தோட ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு, I. ஸோ நெக்ஸ்ட் we have to find IS கால்குலேட் பண்ணணும். ஸோ ஐஎஸ்க்கு applying Kirchhoff's voltage law. ஸோ IF K Kirchhoff's current law, KCL at node A. we can make இந்த நோட் வந்து ஏன்னு வச்சுக்கோம், நோட A. ரைட்டுங்களா? எல்லாமே ஒரு சிங்கிள் நோட் தான் சார், எல்லாமே this comes connected in one. ஸோ அப்போ நோட் A, நோட் ஏக்குள்ளே இன்புட்டாக வர்றதுன்னா ஒரு கரண்ட் உள்ள வருது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இதில் போகக்கூடிய கரண்ட் என்னவா இருக்கப்போ, ஸோ இதில் 2 amps அப்படின்னா what is the current in here? ஸோ இதில் போக கரண்ட் கால்குலேட் பண்ணுங்களா? 5 amps-ஆ? 5, இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன சார்? 5 amps. ரைட்டா? எப்படி 5 amps வந்துச்சுன்னு நீங்களே யோசிச்சுக்க. ஸோ 5 amps. ஸோ அப்போ இதில் 5 amps இஸ் அவுட் கோயிங், இதில் இன்கமிங். தென் அடுத்தது 2 amps உள்ள இன்கம் வருது, எஸ். தென் இந்த என்ன கரண்ட் சார்? 3. ஸோ இப்போ இது minus 2 amps, இங்கே கீழே வர்றது 5 amps. இது IS we have to find, இது 3 amps. ரைட்டா? ஸோ 2 amps அப்படிங்கிறது minus 2 amps, 5 amps outgoing, and இது IS incoming. இதுதான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து வெளியே போகிறது 3 amps. ரைட்டா? ஸோ now we are applying KCL. ஸோ sum of current entering that is equal to sum of current leaving. ரைட்டுங்களா? ஸோ இன்ட்ராக்கூடிய கரண்ட் என்ன? minus 2 and minus IS, that is equal to outgoing 5 plus 3. So what is the value? IS that is equal to 8, here minus 2, right? So IS in a server 8 plus 2, what is the value of IS? IS equal to 10 amps. IS equal to 10 amps. Right? That's all. So in the problem we are implementing Kirchhoff's voltage law and also Kirchhoff's current law to find the value of I and IS. So the problem இதில் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே மோஸ்ட்லி என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are applying Kirchhoff's voltage law and Kirchhoff's current law. ஸோ Kirchhoff's voltage lawலையும் Kirchhoff's current lawலையும் you have to familiarize அப்படிங்கிறதுக்காக only we are solving under
Kirchhoff's voltage and Kirchhoff's current law மட்டும் we are solving. More than we have up to 35 to 40 problems related to Kirchhoff's voltage in different methods implement பண்ணி find பண்றது, right? So then we are going for a source transformation problem, right? Next question number 25. Find I and IS. So அதே மாதிரி you have to find the value of I and where is IS. You have to find the value of I and IS. Where is the value of IS? Yeah, find value of I and IS. So this is IS. This is IS. Yes. IS ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் சார், ரைட்? எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா we have a voltage source, current source, dependent current source, current dependent, voltage dependent current source. இதெல்லாமே they are providing, ரைட்டா? இதை வச்சு we have to ரெஜிஸ்டர்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8 வோல்ட் அப்படிங்கிற ஒரு 8 வோல்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு 2 ohm கிராஸாக இருக்கிறது 8 வோல்ட். நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு 2 வோல்ட் இருக்குது, இங்கே 8 வோல்ட் இருக்குது. ஸோ இப்போது இந்த 2 வோல்ட் என்னவோ, இந்த 2 ohm கிராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னவோ அதே தான் இங்கே 6 ohm கிராஸாக, ரைட்டா? ஆமாங்களா இல்லையா? ஸோ பிகாஸ் ஆஃப் there is no resistance, இந்த டென்சிட்டி எந்த ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ அப்போ இதுக்கு கிராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன சார்? +-2. இதுக்கு கிராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன சார்? 8 வோல்ட். ஸோ அப்போது we have to apply the Kirchhoff's voltage law for this. இந்த இதுக்கு லூப் அப்ளை பண்ணுறேன் சார். இது ஒரு க்ளோஸ்டு பாத். இந்த சிஸ்டத்துக்கு we are applying KVL அப்ளை பண்ணலாமா? ரைட். அப்ளை பண்ணும்போது எடுத்தீங்க அப்படின்னா இங்கே 2 KVL அட் நம்பர் 1 வச்சுக்குவோம், அட் லூப் 1. இங்கே 2 நெக்ஸ்ட்டு -Vx then -8 equal to 0. Sum of the closed path, sum of potential is that is equal to sum of potential of in the loop. What is the Vx? Vx that is equal to -8. For example, -6 that is equal to 0. So Vx that is equal to 6 volt. No, Vx that is equal to plus volt or -6 volt. Minus plus -6. So inge minus, so -Vx. So Vx that is equal to -6 volt. Right? We find Vx that is equal to -6 volt. Right? Okay. Appo this is Vx that is equal to -6 volt. Find H. Right. Then we have to find the values. எதை calculate பண்ணணும்? நமக்கு தேவை I and IS calculate பண்ணணும் சார், ரைட்? Now we are applying, இங்கே இதில் வெளியே போகக்கூடிய கரண்ட் என்ன சார்? 4 into Vx. அதே மாதிரி இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன? இது 8 வோல்டேஜ், இது 2. ஸோ I equal to V/R, 8 divided by 2. இங்கே போகக்கூடிய கரண்ட் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக 4 amps. ஸோ அப்போ இது இன்கமிங், இங்கே ப்ளஸ், ஸோ இன்கமிங், ரைட்? ஸோ அப்போ இது இன்கமிங், இது அவுட் கோயிங். ஸோ அப்போ இங்கே என்னவா இருக்குது சார்? இந்த இடத்துல இங்கே என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா that will be outgoing. This will be outgoing assuming that will be a incoming and this will be a outgoing. இது நோட் பாயிண்ட் A, இது நோட் ஏன்னு வச்சு, ரைட்? இங்கே ரெண்டு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது எல்லாமே காமன். ஸோ we are taking node B and இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 ohm ரெசிஸ்டன்ஸ் இங்கே வருது. ஸோ இங்கே we are connecting 1 2 3. ஸோ அப்போ இது நோட் C, இது நோடு C, ரைட்? This will take, this will be name it as node A and the total node B and this node C. Now we are applying Kirchhoff's current law in node A. Node A ல Kirchhoff's current law apply பண்ற. Sum of current entering, sum of current leaving. இந்த current என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த current என்னன்னு எனக்கு தெரியுமா? இந்த டைரக்ஷன் என்ன பண்றோம் அப்படின்னா இது assume, we are assuming direction. This direction பார்த்தீங்க அப்படின்னா we are assuming
maybe current is leaving அப்படின்னு assume பண்ணிக்கிறேன். The current direction mostly depends upon okay. Now we are applying KCL at node A ல KCL apply பண்ணலாம். Sum of current entering that is equal to sum of current leaving. So what is the sum of current entering group enter ஆகுதுன்னா 4 எல்லா current enter ஆகுதா இல்லை, all the currents are leaving. So எல்லா current என்னது leave. So I plus 4 plus 4Vx equal to 0. எல்லா currentமே we are assuming all the currents are leaving. In the current direction assume an equal current. So I plus 4, what is the value of Vx? Minus 6 plus 4 into minus 6 equal to 0. So for I plus 4 minus 24 equal to 0. So I minus 20 equal to 0. So I equal to 20 amps. I equal to 20 amps. ரைட்டுங்களா? ஐயோட வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. what is the value of I equal to 20. அதாவது இதில் போகக்கூடிய கரண்ட் ஓகேங்களா, I1 வச்சுக்கோங்க. மேபி கேன் கெட் திஸ் I1. இந்த கரண்ட் I1ங்கிற கரண்ட் இந்த மெயின் இந்த கை கிடையாது. ஃபைண்டிங் திஸ் I1 அப்படிங்கிற வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே 20 amps அப்படின்னு ஒரு கான்செப்ட் கிடைச்சிச்சு. நம்ம கிர்ச்சாஃப் கரண்டால் படிச்சிருப்போம். sum of current entering in the node that is equal to sum of current leaving away from the node அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். இதுதான் கிர்ச்சாஃப் கரண்டோட பேசிக். ஸோ எவ்வளோ கரண்ட் நோடில் என்ட்ரு ஆகுதோ சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் என்ன ஆகுது நோட்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் KCL கிர்ச்சாஃப் கரண்ட்லாம். ரைட்டா? ஸோ அப்போது இந்த இதில் ஐயோட வேல்யூ என்ன சார்? இந்த நோடில் என்ட்ரு ஆகக்கூடிய கரண்ட் என்ன? 20 amps. ஸோ அப்போது இந்த நோடில் இது ஒரு நோட் இந்த நோட் சரிங்களா, இது எல்லாமே நோட். இந்த நோட்லேருந்து வெளியே வரக்கூடிய கரண்ட் என்னவா இருக்குது சார்? அதுவும் 20 amps. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இந்த ப்ராடக்ட் இருக்கக்கூடிய கான்செப்ட் தான். ஃபோரும் ரைட், இங்கே அக்ராஸ் இருக்கிறது ஒரு I எஸ் ரைட், கரண்ட் ப்ளஸ் மைனஸ் Vx, திஸ் இஸ் 4 ohm, திஸ் இஸ் IS. இதில் கரண்ட் ஆகக்கூடிய கரண்ட் என்ன சார்? 20 amps சொல்கிறோம். ஃபைன் பண்ணியாச்சு. I1ஓட வேல்யூ தட் இஸ் 20 amps. ஸோ அப்போது வெளியே வரக்கூடிய கரண்ட் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக திஸ் வில் ஆல்சோ 20 amps. அப்போது இதில் வெளியே வரக்கூடிய கரண்ட் என்ன சார்? இந்த கரண்ட்டு கம்பல்சரியாக இந்த இடத்துல என்ன கரண்ட் இருக்குது சார்? 20 amps. இந்த கரண்ட்டும் கண்டிப்பாக 20 amps தான் இருக்கும். Now we are applying KCL, Kirchhoff's current law at node B. At node B Kirchhoff's current law apply பண்ணாங்களா? ரைட். ஸோ Kirchhoff's current ஸோ Kirchhoff's current lawல sum of current entering and leaving. ஸோ என்ட்ரு ஆகக்கூடிய கரண்ட் என்ன? 20. ஸோ ஃபஸ்ட்டு you have to find the value from enter ஆகக்கூடிய current that is equal to current leaving. So entering என்ன? I plus 20 plus 6 that is equal to current leaving that is equal to 1. So for I plus 26 equal to 1. So I equal to 25 amps. I equal to 25 amps. So problem no, we find the value I that is equal to 25 amps. Calculate பண்ணியாச்சு சார். Super. Right. So next we have to find the value of IS find பண்ணணும். IS we have to find. எப்படி சார் IS find பண்ணணும்? Now we are applying. So இங்கே what is the direction? So இதுக்கு across என்ன voltage அதுதான் plus and minus. இதுக்கு across என்னவோ அதுதான். What is the value of Vx அப்படின்னா find the value. Now we are applying KCL at node C. KCL, Kirchhoff's current law at node C. Node C. So C ல I1 அப்படிங்கிற இந்த கரண்ட் என்ட்ரு ஆகுது, ISங்கிற கரண்ட் என்ட்ரு ஆகுது. அதே மாதிரி இங்கே இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் we are taking I2. இந்த கரண்ட்டும் எல்லா கரண்ட்டுமே entering in node C. ஸோ அப்போ what is I2 plus IS plus 20 equal to 0.
IS current என்ன IS that is equal to IS that is equal to IS ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணா I3 ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். I3 ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாமா? இது வந்து I3 ன்னு வெச்சுப்போம். I2 ஃபார் எக்ஸாம்பிள் I2 ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணனும்னா I2 that is equal to Vx ஓட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணிருப்போம். that is -6 அதோட கரண்ட் என்ன? அப்ப என்ன சார்? IS equal to I2 equal to 1.5 amps. IS equal to minus 1.5. I2 equal to minus 1.5 amps. So now we are applying minus 1.5, 18.5 amps. IS that is equal to, now we find I1 and I2. IS equal to minus 18.